கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுண்ணே. சரி, சொல்லுங்க bro. ஒரு வசனத்துல வரும், நம்பிக்கை கொண்டு நிராகரித்து பின்னர் நம்பிக்கை கொண்டு நிராகரித்து நம்பி நிராகரிப்பு அதிகமாக்கி கொண்டனரோ அவர்களுக்கு மன்னிப்பில்லை, அவர்களிடம் இறைவன் வழியறிப்பவனாக இல்லை. அந்த நிலையை ம். நம்ம உணர முடியுமா? நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்புறம் நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தாலே பாதுகாக்கப்படுறது தானே. அத எப்படி உணர்றது? நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நானே நிராகரிக்கிறேங்கிறத எப்படி உணர முடியுமா? ஏன்னா அஞ்சுல அஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு, எவர் நம்பிக்கையை நிராகரிக்கிறாரோ அவருடைய செயல் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ம். கடைசி அது எந்த ஆயிடுச்சு நடுங்க நம்பிக்கை கொண்டு நிராகரித்து. அது நாலுல வர நம்பர் தெரியலண்ணே. கடைசியா சொன்னது அஞ்சுல அஞ்சு. ம். நிராகரித்துங்கிறது நாலுல வருதா? ஆமா, நம்பிக்கை கொண்டு நிராகரித்து நாலுல தான் வரும். நாலுல நம்பர் ஆமா. 137. நாலுல 137. நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு பின்னர் நிராகரித்து, நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு பின்னர் நிராகரித்து, பின்னர் நம்பிக்கை கொண்டு பின்னர் நிராகரித்து, பின்னர் நிராகரிப்பை அதிகமாக்கிக் கொண்டனரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இல்லை, அவர்களுக்கு வழியை அறிவிப்பவனாகவும் இல்லை. நம்பிக்கை கொள்ளுதல் நன்மை நமக்கு ஏற்படும் போது நாம் நம்பிக்கை கொள்கிறோம். நம்பிக்கை நல்லது நமக்கு நல்லபடியா நான் இருக்கிறேங்கிற உணரும் போது. நிராகரித்து அப்படின்றது என்னுடையதுன்னு சொல்லும்போது நம்ம நிராகரிக்கிறோம். என் இறைவனுடையது நல்லது நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் இறைவனுடையதுங்கிற எண்ணம் நமக்கு வரும்போது நம்பிக்கை கொண்டிருக்கோம். என்னுடையதுன்னு சொல்லும்போது நிராகரிக்கிறோம். எப்பெல்லாம் நாம் என்னுடையதுன்னு சொல்றோமோ, நாம் பெருமையை விரும்புகிறோம், புகழ விரும்புகிறோம், பாராட்டப்பட வேணும்னு விரும்புகிறோம், நிராகரிக்கிறோம்னு அர்த்தம். இப்போ அதுல ஒரு சோதனை வரும்போது என்னது அப்படின்னா நான் பாதுகாக்க முடியணும் இல்லையா? ஆனா எப்போ என்னால பாதுகாக்க முடியலன்னு சொல்றேனோ, நான் சோர்ந்துடுறேன் அல்லது நிராகரிச்சிடுறேன். என் இறைவன் மீண்டும் நம்பிக்கை கொடுக்குறான். அதுக்கான அந்த காரியங்கள் நிகழும் பொழுது இது என்னுடைய அனுமதி கொண்டு இல்லை அப்படின்னு உணரும் பொழுது நம்பிக்கை கொடுக்கும். பின்னரும் அதே சூழல், நிராகரிக்கக்கூடிய சூழல், பின்னரும் நிராகரிக்கக்கூடிய சூழல் நமக்கு வருது. பின்னர் நிராகரிப்பை அதிகரித்து கொண்டனரும். இதுல என்ன இருக்கு? 2 முறை வாய்ப்பு. மனிதனுக்கு இருமுறை வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா எல்லா மனிதனுக்கும் ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறாங்க தான் ஒரு வழிமுறையில் இருப்பதன் காரணமாக பாதை, மதம் எப்படி ஏதோ சொல்லி அதெல்லாம் ஒரே அர்த்தம் தான், ஒரே பொருள் தான். மதம்னா சொல்லி பாதைன்னு சொல்லி வழின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். எந்த பாதையை அவங்க எடுத்துக்கிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம்னு சொல்றோம். நம்பிக்கை கொண்டு இருப்பதாக அவங்க சாட்சி சொல்றாங்க. நான் இந்த பாதை பின்பற்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்னு அவன் சாட்சி சொல்றாங்க. நான் சொல்றான் பின்னர் நிராகரித்து. அப்ப ஒவ்வொருவருக்குமே மறை, வேதம், புத்தகம் வழிகாட்டும் பொழுது அந்த வழிகாட்டுதல் நம்ம பெறும்போது அப்புறம் மறைன்னு சொல்றோம், குரான் சொல்றோம், ஸ்கிரிப்சர் சொல்றோம். அப்ப நமக்கு வழிகாட்டும் போது எனக்கு அது வழிகாட்டி இருக்கு நான் உணரும் போது, அதாவது என்னுடையது இல்லைன்னு நான் உணரும் போதெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகம் வழிகாட்டுகிறது. அப்ப எல்லாருக்குமே அறிவிக்குது அது. ஒவ்வொருத்தரும் நான் இந்த பாதையை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? நான் தூய்மையானவன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும். ஆனா இறைவன் அறிவிக்கின்றான், வேத வாக்கு நமக்கு புத்தகம் அறிவிக்கின்றது பின்னர் நிராகரித்து. அப்ப எல்லாரையும் தான் சொல்லு, அனைவரையுமே அறிவிக்குது, நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். எப்படி நான் புரிஞ்சுக்கிறது நான் நிராகரிக்கிறேன் இல்ல நான் நம்பிக்கை கொண்டேன்றத?
நிராகரிக்கிறேன்னு அப்படின்னா நான் என்னுடையதுன்னு சொல்லணும். என் இறைவன் கொடுத்தது அப்படின்னு நான் உணர்ந்தேன்னா நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்ப அவனிடமிருந்து எந்த குறையும் இல்லை. உண்டு, சோதனைகள் உண்டு. உங்களை ஓரளவு பொருள்கள், உயிர்கள் இழப்பினாலும் சோதிப்போம், நஷ்டத்தாலும். சரியா? பொருள்கள், உயிர்கள் இழப்பினாலும் சோதிப்போம். அப்ப அந்த சோதனை எதுக்கு? நிலைகளை உயர்த்துவதற்காக, எனக்கு அறிவிப்பதற்காக, என் இறைவனுடையதுங்கிற எண்ணத்துல நான் வாழணுங்கிறதுக்காக. பெருமை கொண்டவளா ஆயிட வேண்டாம். என்னுடையன்னு சொல்லும்போது பெருமை கொண்டவனாக ஆயிடுறாங்க. அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் நிராகரிக்கிறேன். என் இறைவனை நிராகரிக்கின்றேன். எனக்கு கொடுத்ததுங்கிறத நான் நிராகரிக்கிறேன். என்னுடையது. அதனால இறைவன் அறிவிக்கும் போது பிரதிநிதியாக சொன்னான், அரசனாக சொன்னான். பிரதிநிதியாக வழிகாட்டி இருக்கிறான். நெருங்காதீங்க, சொந்தம் கொண்டாடாதீங்க. எப்ப சொந்தம் கொண்டாடுகிறோமோ நிராகரிக்கிறான். அவனுடைய அறிவிப்பை, வழிகாட்டுதலை நிராகரிக்கிறான். நீங்க எந்த வழியில இருக்கிறேன்னு சொல்லிட்டான், சரிதான். நிராகரிக்கிறேன். அப்போ அந்த நிராகரிப்புல என்ன செய்யணும்னு தெரியாத போது அதுக்குரிய கூலி வரும் இல்லையா? நீங்க நிராகரிச்சிட்டீங்க. ஒரு காலம் வரை அவர்களுக்கு சுகம் அனுபவிக்க அளித்தேன் அளித்தேன். அப்போ அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு பிடி நிலை உயர்த்துவதற்காக, நாம் செய்த தவறுகளை நமக்கு அறிவித்து நம்மை நிலை உயர்த்துவதற்காக வரும்போது நம்பிக்கை கொடுக்குறான். இப்படி நம்பிக்கை கொண்டு நிராகரித்து, பின்னர் நம்பிக்கை கொண்டு பின்னரும் நிராகரித்து. அப்ப இருமுறை வாய்ப்பு. மூன்றாம் முறை அவர்கள் நிராகரிப்பில் அதிகமாகி விட்டனரோ அவர்களுக்கு அவர்கள் செய்த குற்றங்களுக்கான மன்னிப்பு இல்லை, பொறுத்துக் கொள்ளுதல் இல்லை. இனி அவர்களுக்கு பொறுத்துக் கொள்ளுதல் இல்லை. அவர்களுக்கு வழி அறிவிப்பவனாகவும் இல்லை. இப்ப வழி இல்லை. இறைவன் அறிவிப்பதுதான் வழி. வழிக்கு நம்ம வேற வேற இல்லையா? வழி, பாதை, மதம் பல பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப இறைவன் தான் நமக்கான வழியை அறிவிப்பவனாக இருக்கின்றான். இப்போ இறைவன் அறிவிக்கக்கூடிய வழி என்ன? ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்தின் பாதையில் அவன் திருப்புகின்றான். நேரடியாக அறிவிக்கிறான், மறைவிலிருந்து அறிவிக்கிறான், உணர்வூட்டக்கூடிய ஒரு மனிதன் வாயிலாக இருந்து நமக்கு அறிவிக்கிறான். அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. யாருக்கு? அதாவது அவனுக்கு இன்னும் பின்னி பொறுத்துக் கொள்வதில் இல்லை. ஒரு காலம் வரை நாம் செய்யக்கூடியவற்றை பொறுத்துக் கொள்பவனாக இருக்கிறான், மன்னிப்பவனாக இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இல்லை. 2 முறை அவங்களுக்கு வாய்ப்பு. 3ஆம் முறையில் எது அவர்கள் இருக்கிறார்களோ, இதைத்தான் அவங்க 3 நல்லது, 2 ஒத்தப்படையில தான் நல்லதுன்னு அதை மாத்திக்கிட்டாங்க, அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க. 2 முறை எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. நாம் தவறு செய்திருந்து, அதாவது நாம் நிராகரிப்பிலிருந்து மீண்டும் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகுது. தவறு செய்யறோம்னா நிராகரிக்கிறோம்னு அர்த்தம். தெரிஞ்சதான் பண்றோம். இருமுறை வாய்ப்பு உண்டு. ஆமா. இப்ப என்ன கேள்வி இருக்கு? நம்பிக்கை கொள்றது எப்படி? நம்பிக்கை கொள்றதுன்னா என்ன, நிராகரிக்கிறது என்னன்னு தெரியல. நீங்க எந்த வழிமுறையை நீங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஒவ்வொருவரும் நிராகரிக்கக்கூடியவர்களாக. அது என்ன நினைச்சுக்கிறாங்க? ஒரு வழிமுறையில இருக்குன்னு காரணமாக நம்ம எல்லாம் சரியா இருக்கோம், மற்றவங்க தான் தவறா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய சில உடலை கொண்டு செய்யக்கூடிய சில காரியங்களே அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்களுக்கு நினைச்சுக்கிட்டாங்க. நம்பிக்கை கொண்டு நிராகரிப்பு என்பது மனதை கொண்டு. நீங்கள் உங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? உங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டீர்களா? அவனுடையது என்பதை ஏற்றுக்கொண்டீர்களா? நான் படைக்கவில்லைங்கிறத ஏத்துக்கிறீங்களா? எதை நான் வைத்திருக்கின்றனோ அது நான் படைத்தது இல்லைங்கிறத ஏத்துக்கிறீங்களா? நம்பிக்கை கொண்டீங்க. என்னுடையதுன்னு சொல்றீங்களா? நான் படைச்சதுன்னு சொல்றீங்களா? நீங்க நிராகரிக்கிறீங்க. உங்கள் இறைவனை நிராகரிக்கிறீங்க. அப்ப என்னவா இருப்போம்? பெருமை கொண்டவர்களாக இருப்போம். மனிதனை மதிக்காதவர்களாக இருப்போம். மனிதர்களில் வேற்றுமை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கும். அதான் இருக்கிறான். நம்ம எப்போ வேற்றுமை பாராட்டுறோமோ நிராகரிக்கிறான் அர்த்தம். இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை அர்த்தம். நிராகரிக்கும் போது இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனிதர்களை மனிதராக பார்க்கவில்லை. அப்ப வழிகாட்டி இருக்கிறான். நீங்கள் என்னுடைய அடியார்களில் எவர் ஒருவருக்கிடையேயும் வேற்றுமை பாராட்ட வேண்டாம் சொல்லி. அப்ப இதெல்லாம் பாராட்டும் போது இவர் பெரியவர், இவர் சிறியவர் அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது நிராகரிக்கிறான். இறைவனுடைய வாக்குகளை நிராகரிக்கிறான். என்ன புரியுது எல்லாருக்கும்? பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி
எல்லாருமே அந்த ஏற்றுக்கொள்வது நிராகரிப்பு தான் மாறுது. ஆ, இப்போ நீங்க என்ன ம், உதாரணத்துக்கு ம், நபி ஒருத்தர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அமைப்பினர் சொல்றாங்க. முகமது நபி ஒருத்தர் தான் இறைவனுக்கு அப்புறம். அப்ப அதே யாரை பத்தி நீங்க சொன்னாலும் சரிதான். ஒவ்வொருத்தரும் ம், யாரை வழிபடுகிறார்களோ பின்பற்றுகிறார்களோ எல்லாரும் அவங்களதான் சொல்றாங்க. அப்போ அவங்க ம், ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் அந்த புத்தகத்தை அவர்கள் படிக்கவில்லை, தங்கள் கையில் வைத்திருக்கும் புத்தகத்தை படிக்கவில்லை, அல்லது தன் மனதை அவர்கள் கவனிக்கவில்லை. அவங்கதான் அந்த வழிகாட்டுதல் அரபு மொழியில தெரியாது. அதனால அவங்க சொல்றத அப்படியே எடுத்துக்கிறாங்க. அந்த யாரு பள்ளிவாசல்ல இருக்கிறவங்க அவங்க சொல்றத அப்படி நேரடியா எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் தான் சிறப்பானவர் அப்படின்னு, அவர் தான் தெரிஞ்சவர்னு. நீங்க சொன்ன மாதிரி அது படிக்காதனால உண்டான கேடு தான், நிராகரிப்பு இருக்கு. ஆனா தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இறைவன் மன்னிக்கிறவனா இருக்கணும். ஆஹ் இறைவன் அதனால எல்லாரையுமே மன்னிக்கிறான், ஒரு காலம் வரைக்கும் மன்னிக்கிறான். நீங்க உம் யாரை நீங்க உலகத்துல எடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்கும் ஏன் சோதனை வருது? அவர்கள் இறைவன் அறிவித்த நிலையில் அவர் நம்பிக்கை கொண்டதிலிருந்து நிராகரிக்கும் போது இறைவன் ஒரு காலம் வரை அவர்களுக்கு பொறுத்திருந்து அப்புறம் பொறுத்திருக்கிறதா மன்னிப்பு, இறைவனுடைய மன்னிப்பு. ஒரு உம் காலம் வரை பொறுத்திருக்கின்றான், அதற்கு பின் அவர்களை நிலை உயர்த்திருக்க அவளுக்கு அதை தெளிவுபடுத்துகின்றான். அப்போ ஒரு 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 சிரமம் வருது. அப்ப அவங்க உள்ளத்தின் பாதையில் அல்லது உள்ளத்தின் பாதையில் திருப்பக்கூடியவர்களிடம் திரும்புகிறாங்க. அவங்க அவங்களுக்கு உண்மை எடுத்து சொல்றாங்க. இப்ப அவங்க ஏற்றுக்கிட்டா, நம்பிக்கை கொண்டா, அந்த நம்பிக்கையில வாழ்றாங்க. நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நிராகரிக்கிறாங்க. ஏன்னா கூட்டத்தோட சேர்ந்து வாழணும்னு இருக்காங்க. மனிதன் சேர்ந்து வாழ சொல்லியிருக்கான். உம் கூட்டம் சொன்னா சிந்திக்காம செயல்படுறது கூட்டம். கூட்டம். சிந்திக்காம செயல்பட வேண்டாம். ஆஹ் சிந்திச்சு நீங்க சேர்ந்துருங்க. எல்லாரும் எவ்வளவு பேர்னாலும் சேர்ந்துருங்க. ஆனா சிந்திச்சு ஏத்துக்குங்க. எந்த ஒண்ணையும் சிந்திக்காம எந்த ஒண்ணையும் ஏத்துக்காதீங்க. கண்டிப்பா. ஒவ்வொருவரும் அது இல்லையா, வழினாலும் சரி, பாதைனாலும் சரி, மதம்னாலும் சரி சரி, ஒண்ணுதான். நம்மளை பிரிச்சிடக்கூடாது. அது மனுஷங்களா நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வாழ்றோம், சரி, ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், சரி, தப்பு இல்லை. ஆனா மற்ற மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது வேறாக பார்ப்பது இருக்கு இல்லையா, அது இறைவனை நிராகரிப்பது. உம் நல்லதையும் கெட்டதையும். மனிதர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அது வேற விஷயம். கெட்டவர்கள் என்றதே சட்டை வேற கலர் சட்டை போட்டிருந்தாலே கெட்டவன் அர்த்தமோ, வேறு விதமான அவர்கள் ஆடை அலங்காரங்கள் இருக்கிறதுனால கெட்டதோ அப்படி நம்ம இல்லாம குணத்துல கெட்டத்தனம் இருக்கா, குணத்துல கெட்டத்தனம் இருக்கா, அது நமக்கு பார்க்க தெரியும். நல்லது கெட்டது என்னன்றது அவன் புத்தகத்துல அறிவிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் புத்தகத்துல அறிவிக்கிறான். அறிவித்த அந்த காரியத்துல நமக்கு தெளிவு வரும்போது அந்த தெளிவு தான் வேதம், மறை, குரான். என்ன பேர்ல நம்ம சொல்லிட்டாலும் சரி, குரான்னு சொன்னாலும் சரி, மறைன்னு சொன்னாலும் சரி, வேதம்னு நம்ம சொன்னாலும் சரி, வழிகாட்டுதல் படைத்தவனுடைய வழிகாட்டுதல். அந்த படைத்தவனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த என்னை படைத்தவன் இந்த மாதிரி சொன்ன கொடுத்தான்னு தப்பான விஷயத்த சொல்லாதீங்க. அவங்க அப்படி புத்தகத்தில் அவ்வாறு இல்லை, புத்தகத்தில் அவர் இல்லை. நம் மனமும் அதை ஏற்றுக்கொள்ளாது, மனதின் சாட்சியமும் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப நமக்கு விளங்கணும், இது இறைவன் அறிவித்தது இல்லை. நமக்கு புரியணும். ஒரு புறம் சேர்ந்து ஒரு பண்ணாலும் ஒரு தவறான காரியத்தை பண்ணும்போது மனசு அவங்களுக்கு பதைக்குது இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்றாங்களே எல்லாரும் சேர்ந்து. அப்போ உங்களுக்கு புரியணும், உங்க மனசுல அங்க அறிவிக்கிறது சரி, அதை இறைவனுக்கு விரோதமாக எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு புரியணும். யார் மீதும் நமக்கு குற்றம் குறை இறைவன் அறிவிக்கல. ஏன்னா எல்லாரையுமே வேற்றுமை பாராட்ட வேண்டாம். நம்பிக்கை கொண்டவர்களாக இருங்க, விளங்கி கொண்டு இருங்க. இல்லைன்னா எடுத்து சொல்லுங்க. யாருக்கு விளங்கி இருக்கோ எடுத்து சொல்லுங்க. கண்காணிக்க வேண்டாம், கண்காணிப்பவன் இறைவன் இருக்கின்றான். ஒவ்வொருவரையும் கண்காணிப்பதற்கு இறைவன் இருக்கின்றான். நாம கண்காணிக்க யாருக்கும் வேண்டாம். இப்ப நல்ல மனசோட வாழும்போது எல்லா மனிதர்களோடையும் நம்ம இணக்கமாக வாழ்வோம். இணக்கமாக வாழ்வோம். அமைதியை விரும்புனவங்களா நம்ம எல்லாருமே இருப்போம். நம்ம இருங்க. நம்முடைய நன்மைகளுக்காக நம்ம இருப்போம். ஒவ்வொருவரும் அப்படிதான். அப்படி இருக்கட்டும். இப்ப அவர்கள் இறைவனை பின்பற்றுகிறார். எந்த வழிமுறையும் இல்லை, இறைவனை பின்பற்றுகிறார்கள். இறைவன் அவர்களுக்கு வழியை அறிவிக்கின்றான். அவர்களுக்கு வழியை அறிவிப்பவனாகவும் இல்லை. யாருக்கு? நிராகரிகளுக்கு. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வழியை அறிவிப்பவனாக இருக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி.
ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அது வழின்னு சொல்லலாம், பாதைன்னு சொல்லலாம், மதம் சொல்லலாம். ஒவ்வொருவரும் ஒரு மதம் அல்லது ஒவ்வொருவரும் ஒரு வழி, ஒவ்வொருவரும் ஒரு பாதை. யாரு இருக்கிறாங்க நன்மையை ஏற்றுக்கொள்ளும். சரியா? இன்னொரு இன்னொரு விஷயம், ம். அந்த குரான்ல வந்து அதிகமாக உன்னை சேர்த்து தங்கத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். அது வந்து உங்களுக்கு பின்னால உங்கள் மேல காதுகள்ல எல்லாம் காய்ச்சி ஊற்றப்படும், துவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே பெரும்பாலானவங்க தங்கத்தை அதிகமாக சேர்த்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த தங்கம் சேர்த்துறதுல ஏதாவது லிமிட் இருக்கா? இல்லை இவ்வளவுதான் இருக்கணும்னா எல்லாமே அந்த ஆசை அழகாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தங்க விலையும் இன்னைக்கு ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ம். அதாவது எந்த ஆயிடுச்சது 9:35 அந்த நாளில் அவற்றை நரக நெருப்பில் இட்டு காய்ச்சி அந்த நாளில் அவற்றை பாதாள நெருப்பிலிட்டு காய்ச்சி அதை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடிடப்படும். இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது. ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததை சுவைத்து பார்க்கிறார். 2 விதம். ஒண்ணு, இப்ப எல்லாரும் பொருளா மாத்திட்டாங்கல்ல, பணமா. உங்களுடைய பரிவர்த்தனைகளுக்கு பணமாக ஆக்கிக்கிட்டாங்க. அந்த பணத்தை நீங்க வந்து எந்தெந்த பொருள்கள்லையும் தங்கமும் பணமாக பார்க்குறாங்க, வெள்ளியும் பணமாக பார்க்குறாங்க. உங்களுடைய பரிவர்த்தனைகளுக்காக நீங்கள் வைத்திருப்பது வேறு. ஏதாவது ஒண்ணு குடுக்கணும், வாங்கணும். இல்லையா? நீங்க ஒண்ணு குடுக்கணும், ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. அப்படிங்கிற நிலை வந்து இப்போ ஒரு பொருளாக ஆக்கிட்டீங்க, பணமா ஆக்கிட்டீங்க. அந்த பணத்தை நீங்க தங்கத்துல வச்சிருக்கீங்க. நீங்க வந்து சேர்த்து வச்சிருக்குதுன்றது, சேமிச்சு வச்சுக்கிறதுங்கிறது செலவு செய்யறதுக்காக இல்ல. அத செலவு செய்யாம நீங்க அத சேமிக்கிறதுக்காகவே வச்சிருக்கிறது இல்லையா? என்கிட்ட நெறைய இருக்குங்கிறது காட்டுறதுக்காக. நெறைய வைத்து உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நம்மட்ட இருக்கும்போது, அவன் மீதப்படுத்துவது சிறந்தது. பணத்த சேர்க்கிறது தான் ஊர்லயே பெரிய பணக்காரன் நான் தான். இல்லைன்னா எங்க தெருவுலயே, இல்ல குடும்பத்திலே இப்படிங்கிற எண்ணம் கொண்டு. அந்த எண்ணம். 2வது அது என்னை பாதுகாக்குங்கிற எண்ணம் கொண்டு. இப்பதான் வந்து செலவு செய்யாம சேர்த்து வைக்கிறதா உங்களுக்கு எண்ணமே, கவனமே அதுல தான் இருக்கு அப்படிங்கும்போது, இப்ப அவளுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நல்ல உபதேசம் செய்கிறார். பரிவர்த்தனைக்கான பொருளாக நீங்க அத வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஆனா என்னுடைய என்னுடைய அடிப்படையே, என்னுடைய கவனமே, வாழ்க்கையே இதை அதிகமாக சேமித்து வைக்கிறது தான். செலவு செய்யாம. நன்மையின் பாதையில் செலவு செய்யாம, பெருமைக்காக செலவு செய்றீங்க. இப்ப சொல்றேன். நீங்க சேர்த்து சேமிச்சு வச்சது உங்களுக்கு உதவாது. உங்களுக்கு முதுகிலும், நெற்றியிலும், விழாப்புறங்களிலும், உங்களுடைய முதுகுகளிலும், விழாப்புறங்களிலும், நெற்றிகளிலும் சூடிடப்படும். அது என்ன அறிவிக்குது? அங்க அங்க சொல்றது என்னன்னா, இப்போ விழாப்புறங்களில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, 2 கையும் கீழ போட முடியாது உங்கனால. ஏன்னா அங்கே வந்து எரியும். எரியும். கைய போட முடியாது. கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னா முதுகுல பட்டிருக்கு. முதுகுல அங்கே இருக்கு. சூடு போட்டிருக்கு. படுக்க முடியாது. அப்ப கைய கீழ தொங்க போட்டு இருக்க முடியாது. படுக்க முடியாது. முன்னாடி படுக்கலாம் நெற்றியில. முன்னாடி படுத்தா நெற்றி படும், தரையில படும் இல்லையா? படுக்க முடியாது. அங்கேயே இருக்கு. அப்ப நின்னுக்கிட்டே இருக்கணும் நம்ம. கைய தூக்கிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு சிரமம்! அப்படிப்பட்ட ஒரு சிரமம். நீங்க உட்கார முடியாது, படுக்க முடியாது, நிக்கும். எந்த ஒரு இதுலயும் புறம் படுக்க முடியாது, விழாப்புறங்கள்ல படுக்க முடியாது, பின்னாடியும் படுக்க முடியாது. நின்னுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிரமங்கள் உங்களுக்கு நீங்க சேமித்து வச்சதை கொண்டு அப்படின்றது சொல்லப்படுது இங்கே. அப்ப நீங்க நமக்கு சம்பாதித்தத ஒரு பரிவர்த்தனைக்காக நீங்கள் வெள்ளியாகவோ, பொன்னாகவோ அல்லது நீங்கள் உங்களுடைய நம் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பணமாகவோ, எந்த பணமாக நீங்க பேப்பர் பணமாகவோ, இல்ல வெள்ளி பணமாகவோ, இல்ல தங்க பணமாகவோ நீங்கள் வைத்திருந்தீங்க. செலவு செய்யறதுக்காக, பரிவர்த்தனைக்காக வச்சிருக்கீங்க ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்கள் சேமித்து வைப்பது இல்லையா? சேமித்து வைத்துக் கொண்டு அவரது நன்மையின் பாதையில் செலவிடாதிருக்கின்றார்கள். செலவு செய் செலவு செய்யறதுக்காக தான். ஆனா
நம்ம வாழ்றதே பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக மட்டும்தான், செலவுக்காக இல்லை அப்படிங்கிற வரும்போது அவருக்கு சொல்லக்கூடாது, அது உங்களுக்கு உதவாதுன்னு சொல்லணும். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க வந்து அதை வந்து மீதப்படுத்துறான், உங்க செலவு போக மீதப்படுத்துறான். அதை நீங்க செலவு செய்யறதுக்காக தான் வச்சிருக்கீங்க. செலவு செய்றீங்க. எப்படி வாழணுங்கிறத உங்க நம்ம பிள்ளைகளுக்கும் கத்துக் கொடுக்குறீங்க. தப்பு இல்லை. ஆனா சேமித்து வைக்கிறது தான், நான் தான் பெரிய ஆளு, இந்த செல்வம் என்னை பாதுகாக்குங்கிற எண்ணத்தை கொண்டு நீங்க சேர்த்து வைக்கிறீங்களா, இப்ப அவருக்கு சொல்லப்படுது. இன்னும் இதுல என்ன அப்படின்னா, வழிபாட்டு தலைவர்கள், துறவியர், அதாவது நிர்வாகம் பண்றாங்க. இது வந்து நாம் கட்டடங்களை, ஆன்மீக கட்டடங்களைன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை ஏற்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்படி நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க பலர் சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகின்றனர். மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகின்றனர். நீங்க பாருங்க, எல்லா அமைப்புகளும் அதுக்குள்ள வந்துடும். அப்படி சொல்லும்போது சகல அமைப்புகளும் இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்களோ, நல்காரியங்களுக்கான்னு சொல்லிட்டு, ஆன்மீகம்னாலே நல்ல காரியம்னு அர்த்தம் இல்லையா? நற்காரியம் சொல்லிட்டு நீங்க போல சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, கட்டடங்களுக்குள்ள சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. அவர்கள் தவறான முறையில் சாப்பிடுகின்றனர். இறைவனுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காக. ஆனா சொல்றது என்ன? இறைவனுடைய பாதை. இறைவனுடைய பாதை ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக பயணம் பண்ணணும். நீங்க கூட்டமா சிரிச்சுக்கிட்டு, கூட்டமாக ஆகிக்கிட்டு, இந்த பாதை மட்டும்தான் இறைவனுடைய பாதைன்னு சொல்லும்போது, மற்ற மனிதர்களை நீங்கள் தடுக்கின்றனர். இறைவனுடைய பாதையில் நீங்கள் தடுக்கின்றனர். இப்ப இவங்க அதை சேர்த்து வச்சுக்கிட்டு, நன்மையான விஷயத்துக்காக செலவு செய்யாம, இறைவனுடைய பாதையிலிருந்து தடுப்பதற்காக, அதாவது நல்ல விதமா மனுஷன் வாழ்றதுக்கு தடை செய்யுது. நிம்மதியா ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த நிம்மதியை நீங்க தடை செஞ்சு, அடிமையாக்கி, மனிதன் சுதந்திரமா இருக்கும்போது தன் இறைவனை வழிபடுகின்றான். அப்ப அவன் தவறு செஞ்சா இறைவனுடைய இறைவன் அவனை, அந்த மனிதனை, தவறு செய்யப்பட்ட மனிதனை திருத்தி அவன் பாதைக்கு திருப்பதற்கு அவன் போதுமான். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? கூட்டமாக ஆக்கி மனிதர்களை எல்லாரும் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்து, இது இறைவனின் பாதையை விட்டு தடுக்கும். நீங்க சொல்றதை செய்ய வச்சுட்டு, இது இறைவன் தான் செய்ய சொன்னான்னு சொல்றீங்க இல்லையே, அதுக்கு சாட்சி நீங்க காட்டுறீங்களா? அதுக்கு அவங்க கேள்வி கேட்கும்போது அதுக்கான சாட்சி நீங்க காட்டுறீங்களா? அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டுன்னு சொல்றாங்க. நல்லுபதேசம் செய்வீராக. அப்படிப்பட்டவங்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நல்லுபதேசம் செய்வீராகன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு சொல்ற. அப்ப பொன்னும் பொருளும் நீங்க வந்து உங்களுடைய வழக்காக வாழ்க்கையில இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்திலையும் அதை பண்ணிட்டே வந்துட்டீங்க. அதுக்கு நீங்க ஒருத்தர் பரிவர்த்தனைக்காக நீங்க பயன்படுத்தல இல்லை. ஆனா உங்களுடைய குறிக்கோளே பொருள்களை சேமித்து வைப்பதுதான். இப்ப ஒரு எச்சரிக்கை தர்றோம், உங்களால அதை கொண்டு நிக்க கூட, அதாவது படுக்க முடியாது, கையை தொங்க போட்டு உட்கார முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனை. பாதாளம்னா என்ன அர்த்தம்? நரகம்னா என்ன? பாதாளம்னா என்ன? ஆழ்ந்த, வேற யாருமே இங்க இல்லை, நீங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. உங்க பிரச்சனை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தா கூட யாரும் அதை வாங்க முடியாது உங்ககிட்ட இருந்து. உங்களாலே நிம்மதியா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை வந்துடும் நீங்க சேமித்து வச்சுக்கிறத கொண்டு. பிள்ளைங்க சண்டை போடுறது பார்க்கலையா நம்ம? அண்ணன் தம்பி சண்டை போடுறான், அக்கா தங்கி சண்டை போடுறாங்க, அப்பா மகனும் சண்டை போடுறாங்க. இதுக்காக நீங்க சேமித்து வச்சது. இது எப்படியோ வேதனை. அதுதான் அறிவிக்கிறேன். நீங்க வந்து உங்க நல்ல பாதையில செலவு பண்ணி செல்வதற்காக. நல்ல பாதைன்னா என்ன? மனுஷன் நிம்மதியும் அமைதியுமாக நல்லெண்ணத்தோடு வாழ்வதற்கு அதுக்கு பயன்படுத்துங்க. அதை தவிர நீங்க வந்து உங்களை பெரியவங்களா காட்டிக்கிறதுக்காக பயன்படுத்துனீங்க அப்படின்னா இறைவன் எச்சரிக்கை தர்றான். அவளுக்கு என்ன? நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நல்லுபதேசம் செய்கிறார்கள். நல்ல விஷயம், நல்லுபதேசம் செய்யுங்க. இது உங்களுக்கு பயன்படாது, பெரிய கஷ்டத்துல கொண்டவங்களை விட்டுரும், பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும்னு எடுத்து சொல்லுங்கன்ற. பணம் வேணாம்னு சொல்லல. நீங்க அந்த மாதிரி பழக்கத்தை நம்ம எல்லாரும் ஏற்படுத்திக்கிட்டோம். உலகம் முழுவதும் ஒரு பரிவர்த்தனைக்காக ஒரு பொருளை ஒரு பேப்பர்ல வச்சிருக்காங்க, அது பொண்ணா வச்சிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுதான் என்னுடைய குறிக்கோள். கிடங்குகளில் கொண்டு சேர்த்து வைப்பது, பெட்டிகளில் கொண்டு சேர்த்து வைப்பது, அது நமக்கு உதவும்னு சொல்றது இல்லை. நாளைக்கு நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இணைய வைக்கிறது. அதைத்தான் அவர் அறிவிக்கிறார். அதுக்காக நீங்க கையில காசு இல்லாம ரோட்ல நடந்து போங்க, வேணுங்கிட்ட கையில நிறுத்தி வாங்கிக்கோங்க, அப்படி சொல்லல. அப்படி சொல்ல அப்படி சொல்ல சரியா? அப்ப தேவைகளுக்கு நீங்க பயன்படுத்துங்க. அது ஒரு மனிதனாக வாழ்வதை விட்டுட்டு, ஒரு மனுஷனா பாக்குறத விட்டுட்டு, பணம் இருந்தா தான் நான் மதிப்பேன்னு சொல்றீங்க இல்லையா?
ம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதீங்க. அது நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கனால அப்படி பேசுறீங்க. அது உங்களுடைய இறைவன் பாதையை விட்டும் தடுத்து விடும். தடுக்கிறார். பணம் இருந்தா மட்டும் இந்த பக்கம் வாங்க, மத்தவங்க அந்த பக்கம் போங்க சொன்னா என்ன? இல்லையா? ம் ம் நீங்க பணத்துக்கு தான் சேர்த்து வச்சுட்டு பணத்தை மதிக்கிறவங்களா இருக்கிறீங்க. மனுஷனை மதிக்கல. மனிதனை விட நீங்கள் ஒரு பொருளை உயர்த்திட்டீங்க. மனுஷனை மதிக்கல. பொருளை தான் நீங்க பார்த்தீங்க. இப்பதான் நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு உதவாது அப்படின்னு சொல்றான். கூட்டாவே இருக்கீங்க. சொல்லிக் ம் கொடுத்ததுனால. ஆனா அவன விசாரிக்கும் போது நீங்க தனித்தனியா ஆயிருவீங்க. அப்போ அந்த கூட்டம் யாரும் வராது. அதுக்கு உதாரணம் உங்களுக்கு ஒரு வலி வரும்போது எத்தனை பேர் கூட இருந்தாலும் சரி, அந்த வலி யாரும் உங்ககிட்ட வந்து நீக்க முடியாது. யாரும் நீக்க முடியாது. அதான் அதனுடைய சாட்சியம். ம். யாரும் அப்ப அவளுக்கு இறைவன் சொல்லுங்க. கொடுத்தது அப்படின்னு நினைச்சு நீங்க அதை செலவு பண்ணும்போது அப்ப அதுல நன்மையும் இறைவன் அருளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருள் அதான் அருள். ம் அதான் அருள். இறைவனுடைய பாதையில வாழ்வதுதான் அருள். அது செலவு செய்றாங்க. அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுத்து வருவார்கள் சொல்றான். அது ஒரு குணம் அறிவிக்கிறார். நம்பிக்கை கொண்டவர்களுக்கான ஒரு குணம் அறிவிக்கிறார். அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுத்து வருவார்கள் சொல்றான். அப்ப அதுக்கு தான் சேமிச்சு வைக்கிறக்கா சொல்லு. அது ம் மீதமானது சரி. நீங்க உங்களுக்கு தேவைக்கா செலவு பண்றீங்க, மீதமாவது. அது வேற விஷயம். அது ம் அவன் மீதமாவது அது எதுக்காக அது செலவிடுறதுன்னு அவன் அறிவிப்பான். ம் சரியா? அதான் அவன் கண்டிப்பா. அறிவிப்பான். உணர்வை கொண்டு வாழுங்க. அவ்வளவுதான். உணர்வுல என்ன அறிவிக்கப்படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு வருவோம் நம்ம எல்லாருமே. உணர்வு நல்லதுதான் அறிவிக்குது. நல்லது நமக்கு தெரியவும் செய்யுது. புரியாம இல்ல. அதாவது சொல்லியிருக்காங்க செய்றேன். அப்படி இல்லாம புரிஞ்சு செய்யணும் நம்ம ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு விஷயத்தையும் எதுக்காக நான் இப்படி பண்றேங்கிறது ஒரு விளக்கம், உங்களுக்கான விளக்கம் அது தெளிவாக இருக்கா? செஞ்சுட்டு அது வாங்க. சிந்திச்சு செயல்படும் போது அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். கண்டிப்பா. ஆம், ஆம், ஆம். இல்லைன்னா நம்ம இறைவன் பாதையை தடுக்கிறோம்னு அர்த்தம். அதாவது ஒரு மனுஷன் நியாயமா வாழ்றத தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ம் நீங்க சேமிச்சு வைக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு இருக்கிற இடத்த பூரா நீங்க வாங்கி போட்டுறீங்க. ஆனா ம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வேண்டியது இருக்குது. அப்ப யாருக்கு தேவை இருக்கோ அவனுக்கு இல்லாம ஆக்குறீங்க. ம் அவனுக்கு இல்லாம ஆக்குறீங்க. இது இறைவனுடைய பாதையை தடுக்குது. எப்படி தடுக்குது? அவனுடைய அமைதி கெடுது. நானும் கொஞ்சம் பொருள் எனக்கு மீதமாகும்போது அதை கொண்டு எனக்கான ஒரு எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கான். இல்லாம ம் நம்ம ஆக்கிட்டோம். நம்முடைய ம் தவறு, இறைவனுடைய தவறு அல்ல. ஒருத்தனுக்கு அவன் வாழ்வதற்கான வழி இல்லைன்றது இறைவன் ஏற்படுத்தியது இல்லை, நம்ம ஏற்படுத்தினது. யார் ம் அதிகமாக சேர்த்து வச்சாங்களோ பொன்னையும் வெள்ளியும் எந்த காலத்திலும் அவர்கள் ஏற்படுத்தியதுதான் இது. அவர்கள் ஏற்படுத்தியது. அவர்கள் இறைவனின் பாதையை மட்டும் தடுக்கிறார்கள். இறைவன் பாதை என்ன? மனசு அமைதி நிம்மதியோட ஒரு மனுஷன் வாழதை தடுக்கிறான்னு. மனிதன் அமைதி நிம்மதியோட அவனுக்கு ஒரு பூமியில எந்த இடத்துல இருக்கோ அவனுக்கு எங்க தோணுதோ அங்க வாழ்றான். நம்ம தடுத்துட்டோம். இதெல்லாம் என்னுடையதுன்னு சொன்னீங்க. என்கிட்ட கேட்காம இங்க யாரும் இடம் வீடு கட்டக்கூடாதுன்னீங்க. நீங்க எப்படி கட்டுனீங்க? உங்க அரண்மனைகளும் உங்களுடைய பெரிய 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 கோட்டைகளையும் எப்படி கட்டுனீங்க? யார்கிட்ட அந்த விலைக்கு வாங்குனீங்க? நீங்க அதை யார்கிட்ட விலைக்கு வாங்குனீங்க? ம் எப்படி நீங்க அதை எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு என்னை கேட்டு தான் நீங்க அப்படின்னு சொன்னீங்க? இப்ப இந்த தவறுலாம் நடந்திருக்கு இல்லையா? அதை விடுங்க. நடந்ததை விடுங்க. அதை இறைவன் கேட்போம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அறிவிக்கிறான். இப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அறிவிக்கிறான். அவர்கள் அதற்கு பதில் சொல்லட்டும். பதில் சொல்ற அது கேள்வி கேட்பவனும் இருக்கிறான். பதில் சொல்றவங்க அவங்க பதில் சொல்லி ஆகணும். நம்ம என்ன செய்யணும்னு சொல்றோம். நீங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு மற்றவங்க நிம்மதியா இருக்க விடாம ஆக்கிறாதீங்க. அதை இறைவனின் பாதையை விட்டும் தடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் பாதையை விட்டும் அவர்கள் தடுக்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் நிம்மதியா வாழ்றதுக்கான வழி நம்ம இல்லாம ஆக்குறோம். அது செய்யாதீங்க. அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று நற்செய்தி கூறுகிறார். அப்படின்னா திருந்தட்டும், புரிஞ்சு திருந்தட்டும். தவறு செஞ்சிருந்து நம்ம தவறு செஞ்சிருக்கோம்னு உணர்ந்தாங்கன்னா, அதுவே போதும். அதுக்காக நல்ல உபதேசம். இப்ப அவங்கவங்க அந்த தன்னுடைய காரியத்தை தன் இறைவனுக்கு பொருத்தமாக கலந்து ஆலோசனை செய்து என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா அது நமக்கு உதவாது. நிம்மதியா இருக்க முடியாது. இங்கே இருக்க முடியாது, நாளைக்கு இருக்க முடியாது. சரியா? பெரிய நல்லது. பெரிய 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 சாம்ராஜ்யம்னு சொல்லிட்டு தான் கூட அழிஞ்சிருக்காங்க இல்லையா? எதுக்கு அழிஞ்சிருக்காங்க? இது என்னது ஒண்ணதுங்கிறக்காக. நீங்க அது சேமிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா ம் வழிகாட்டல அது உங்களை அழித்து விட்டது. ம் சரியா?
கண்டிப்பா அது உங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அதே நேரத்துல அந்த சொத்து பிரச்சனைனால உங்க சந்ததியினரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆமா. ம். வேற என்ன கேள்வி இருக்கு? ஐயா இப்ப இதுல ம். நீங்க பணத்தை வந்து தங்கமா வாங்கி வச்சுக்கோங்க. பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது. அந்த தங்கத்தை நீங்க வங்கியில அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கோங்க. அந்த பணத்தை செலவு செய்யுங்க. அப்போ உங்கள்கிட்ட தங்கம் இதாயிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சமீபத்துல கேள்விப்பட்டேன். இப்ப அது நிறைய இருக்கிறவங்களுக்கு சரிப்பா. அவங்களுக்கு தான் வழிகாட்டுறான். சேமிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? சேமிச்சு வச்சுக்கிட்டு நாளைக்கு உதவும்னு நினைக்கிறீங்க. அந்த எண்ணம் இருக்கா? அவங்களுடைய எண்ணத்தை தான் அங்க இறைவன் அறிவிக்கிறான். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதுக்குரிய கூலி உங்களுக்கு உண்டு. அப்புறம் நான் போட்டேன், இதில் நம்பி போட்டேன், அதில் நம்பி போட்டேன், போட்டேன், அது போயிடுச்சு. அது இப்ப மதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தெரியாம தான் செய்றேன் இல்லையா? ரிஸ்க் இல்லாம நான் என்ன சொல்றேன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ உங்களுடைய நீங்கள் புரிஞ்சு கொள்ளாததை அவங்க வந்து பயன்படுத்துறான்னு தானே அர்த்தம். அவன் மீதப்படுத்துவது சிறந்ததுப்பா. நீங்க அளவுக்கு அதிகமா சேர்த்துக்கிட்டு பண்றதுதானே யோசனை பண்றீங்க. எப்படின்னு வழிமுறை கேட்கறது இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கு வாழக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு நேர்வழி அறிவிக்கப்படுது. உங்களுக்கு என்ன எண்ணத்தோட நீங்க சம்பாதிக்கிறீங்க? அது நல்லபடியா செலவு செய்றீங்களா? நீங்க பணம் நெறைய சேர்த்துட்டு என்ன என்ன நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே, பணத்த நெறைய சேர்த்து வச்சுக்கிட்டு, பணத்த நீங்க தங்கமாவோ, வெள்ளியாவோ, இல்ல பணமாவோ வச்சிருக்கீங்க. எப்படியோ ஒண்ணு வச்சிருக்கீங்க. இல்ல நிலமாவோ வச்சிருக்கீங்க. ஆனாலும் நீங்க அர்த்தம் என்ன? நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. அதானே? இடமா வாங்கி போடுங்க, நகையா வாங்கி போடுங்க, வீடா வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வேற விதத்துல வச்சிருக்கீங்க. அதானே? அப்படித்தானப்பா? ஆமா. இப்போ அப்படி என்ன தங்கம் சொல்றோம் சேருது. இப்ப அது என்ன வந்து சொல்றோம்? இப்ப என்ன நெனச்சுக்கிறோம்? தங்கமா வாங்கி வச்சா தானே நம்ம வந்து தண்டனை குடுப்பான். அப்படி ஒரு கஷ்டம் இருக்கு. நம்ம தான் இடமா வச்சிருக்கோமே! நாங்க தான் வீடா தான் வாங்கி வச்சிருக்கோமே! அப்படின்னு நீங்க ஷேர் பாண்ட்ல தானே போட்டு வச்சிருக்கோம். அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, யார ஏமாத்துறீங்க? யார ஏமாத்துறீங்க? அப்ப எடுத்து சொல்றது தான். நீங்க எப்படி சேர்த்து வச்சிருக்கீங்க? சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. நான் தங்கமா சேர்த்து வைக்கல. இறைவன் தங்கத்த தான் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு. இல்லையா? நீங்க அத தானே மாத்தி வச்சுக்கிட்டீங்க. அதானப்பா மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டீங்க. ஆமா. தங்கத்த நீங்க நிலத்துல போட்டு வச்சுட்டீங்க. அதானே? தங்கத்த வீடுகள்ல போட்டு வச்சுட்டீங்க. அதானே? அப்புறம் நான் தங்கம் சேர்த்து வைக்கலான்னு. அந்த வீட்டுக்கும், அந்த நிலத்துக்கும், அந்த இடத்துக்கும் சண்டை வரலையா? உங்க குடும்பங்கள்ல? வருதா வரலையா? வ- தங்கத்துக்கு சேர்த்து மட்டுமா வைக்கும் சண்டை போடுறாங்க? நிலத்துக்கு ஏன் இவ்வளவு எல்லாத்துக்கும். நாம ஏமாத்திக்கிறோம்? தங்கம் மட்டும் தானே அப்படின்னு. அப்ப அது ஒரு அர்த்தமா? எந்த அர்த்தத்துல நம்ம பயன்படுத்துறோம் இன்னைக்கு? பணத்த தானே தங்கமா மாத்துனீங்க. பணத்த தானே ம். இடமா மாத்துனீங்க. பணத்த தானே நீங்க வந்து தோட்டங்களாக மாத்துனீங்க. அப்புறம் நான் சேர்த்து வைக்கல. ஒண்ணா ஏழை விவசாயின்னு சொல்லுவீங்களா? ஒவ்வொருத்தரும். அப்படியா? சேர்த்து வைக்க கூடாது. தேவைக்கு செலவு செய்யணும். பயன்படுத்துங்க. அதானே இடம் இருக்கு. ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டீங்க. உதாரணத்துக்கு கடன் வாங்கி ரொம்ப சிரமத்தாயிட்டீங்க. அந்த இடத்த குடுத்துட்டு அந்த கடன நீக்க வேண்டியது தானே! இல்லையா? இல்ல, இல்ல. இது வந்து நமக்கு அப்ப நீங்க அப்ப தினமும் வேதனையில இருங்க. இல்லையா? எது சேர்த்து வச்சதுன்னு அர்த்தம் தானே! அப்ப முதல்ல அந்த கஷ்டத்துக்கு ஏன் போனீங்க? நீங்க நம்புனீங்க ஒண்ண, அது எனக்கு லாபம் தரும்னு. இப்ப லாபம் தரல. இப்ப நஷ்டமா போச்சு இல்லையா? நல்லதுன்னு நெனச்சு செஞ்சீங்க. ஆனா நல்லது இல்லன்னு இப்ப தெரியுது. அதானே! ஏன் ஏமாத்திக்கிறீங்க? இறைவனுடைய வாக்குகள நீங்க தவறிழைப்பதற்கு பயன்படுத்தாதீங்க. தவறான அர்த்தத்த எடுத்து சொல்லாதீங்க. எல்லாம் ஒண்ணு தானேப்பா. தங்கத்துல வச்சிருந்தா மட்டும் தான் இறைவன் கட்ட முடிப்பான். அப்ப நீங்க இடமா வச்சா ஒண்ணும் குடுக்க மாட்டான். இல்லையா? அப்படிதான் நீங்க சொல்ல வர்றீங்க. எங்க யார் ஒருத்தரும். அப்ப விளக்கம் இறைவன் நமக்கு அறிவிச்சுட்டான். நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. அது உங்களுக்கு பயன்படும்னு சொல்லிட்டு, அது உதவாது. அது உதவாது உங்களுக்கு. நல்ல வழியில பயன்படுத்துங்க. அதாவது மனுஷன் நீங்க நிம்மதியா இருங்க. மற்றவங்க நிம்மதியா இருக்கிறதுக்கான வழி அறிவிச்சு விடுங்க. இப்ப எதுக்கு பிரச்சனை வருது? எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போனோம் இல்லையா? நீங்க ஒரு மலைய பூரா விலைக்கு வாங்கிட்டீங்க. இது பூரா யாரும் போகக்கூடாது. யாருடைய நிலத்த நீ வாங்கிட்டீங்க? எங்க வாங்கிட்ட என்ன செய்ய? யாரையும் நீங்களும் பயன்படுத்துறது இல்ல. மற்றவங்களையும் பயன்படுத்த விடுறது இல்லையா? மனிதன் உலகம் முழுவதும் எப்படி போனான்? யாராவது விலைக்கு வாங்கியிருந்தாங்கன்னா போ முடியுமா? எப்படி போனான்? போக முடிஞ்சுச்சு இல்லையா? இன்னைக்கு எப்படின்னா என்ன பண்றோம் நம்ம? இப்ப எல்லாத்துக்கும் சூடு ஏன் விழுகுது தெரியுதா?
ஏன் இன்னைக்கு சூடு புரியுது. விழுதுன்னு தெரியுதா? எல்லாத்துக்குமே நீங்க ஏழை பணக்காரன் கனவுல ஆன்மீகவாதி நிராகரிக்கிறவன், கடவுள் இல்லைன்னு சொல்றவன், கடவுள் இருக்குன்னு சொல்றவன், அப்படி பாகுபட்டது இருக்கா என்ன? இந்த மதத்தை பின்பற்றுறவன், இந்த வழிமுறையை பின்பற்றுறவன், இவங்களுக்கெல்லாம் கஷ்டமே வரல. அப்படி ஏதாவது இருக்கா என்ன? உலகத்துல எந்த பகுதி வாழ்றவங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லை அப்படிலாம் இருக்கா என்ன? எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஏன் வருது? நீங்க சேமித்து வைத்துக்கொண்டு நீங்க சேமித்து வைத்துக்கொண்டு இறைவனின் பாதையை விட்டு தடுக்கின்றனர். இன்னொருத்தவங்களை வாழ விடாம செய்றீங்கன்னு. அப்ப நம்முடைய எண்ணத்துல மாறுபடும் போது எல்லாம் மாறும். மனிதர்களை மனுஷனா பார்க்கக்கூடிய அந்த தன்மை. எதுக்காக நீங்க ஆயுதங்களை சேர்க்கிறீங்க? இன்னொருத்தன் வந்து உங்கள வந்து உங்க மேல ஒரு கெடுதி செஞ்சுட்டா, உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டா இல்லையா? அப்படின்னு நினைக்கிறீங்க. எதுக்கு புடுங்க முடியும்? அவனுக்கு ஏன் புடுங்கணும்? அவனுக்கு இல்லாம நீங்க ஆக்குனீங்க, அதனால புடுங்க. இல்ல நீங்கள் இல்ல உங்க அப்பா, அம்மா ஆக்குனாங்க, தாத்தா, பாட்டி ஆக்குனாங்க. அதானே அர்த்தம். சரி அவர்கள் செய்தெல்லாம் விடுங்க. அவங்க பதில் சொல்லட்டும். நம்ம என்ன செய்யணும்னு அறிவிக்கிறான். நீங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு நல்ல பாதையில செலவு பண்ணல. மனிதன் நிம்மதியாவும், அமைதியாவும் வாழ்வதற்காக செலவு பண்ணல. இல்ல நீங்களே நிம்மதியா, அமைதியா வாழணுமா இல்லையா? மனிதர்களை மதிப்பவராக நம்ம இருக்கணுமா இல்லையா? அதுக்கு எப்படி நம்ம வாழப் போறோங்கிறத பத்தி தான் அறிவிக்கிறானே தவிர, இப்ப விளங்கிக் கொண்ட ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும்னு அவங்கவங்க தான். நம்ம என்னோட வாழ்க்கையில என்ன செய்யணும்? இல்லைன்னா யார் நமக்கு வழிகாட்டுவான்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட சொல்லும்போது, இது வந்து எனக்கு உதவுதா? எனக்கு ஏன் பிரச்சனை ஏற்படுத்துதா? அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இவன் எல்லாரையும் ஒரு காலம் வரைக்கும் அனுமதிக்கிறான். நம்ம எப்படி வாழணும்னு அனுமதிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதா? நீங்க யாரெல்லாம் வள்ளல்கள்னு பேசுனீங்களோ, அவங்க எல்லாம் இறுதி காலங்கள்ல அவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு பேசுறது கேட்கலையா? ஏன் அப்படி சிரமம் வந்தது அவனுக்கு? அவ்வளவு நல்ல நமக்கு இருக்கிற கொஞ்சம் கொடுக்கறதே சிரமமா இருக்கும்போது, வாரி வாரி வழங்குனாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏன் அவ்வளவு சிரமங்கள் வந்தது? புரியல, புரியல. புரியுதுங்க. நாட்டுக்காக மொத்த சொத்தையும் குடுத்துட்டு, வாழ்நாள் முழுசும் ஜெயில்ல இருந்தாலாம் பேசுறீங்களே! அப்ப அது நல்ல காரியம் பண்ணாங்களா? அவங்களுக்கு ஏன் கடைசியில இறுதி அப்படி ஆச்சு? அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மாரி ஆச்சு. அப்ப என்ன பண்றீங்க? சொல்லுங்க. என்ன பண்றீங்க? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லாருமே? ஏதாவது ஒரு பாடம் இருக்கா நம்ம பண்றதுல? நாட்டுக்காக சொத்த பூரா குடுத்துட்டு, அப்புறம் இறுதி வரைக்கும் ஜெயில்லயே இருந்தாரு. சிறையிலேயே இருந்தாரு. என்ன சொல்ல வர்றீங்க அப்போ? எது நல்லதுன்னு சொல்ல வர்றீங்க? எது கெட்டதுன்னு சொல்ல வர்றீங்க? இதுலருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறது? நான் என்ன புரிஞ்சுக்கிறது இதுல? சொத்து நெறைய சேர்த்துருக்காங்க முதல்ல. அதுவே தப்பு. அவ்வளோ அவங்கவங்களுக்கு தேவையானத மட்டும் இது அதாவது பண்ணிட்டு அதாவது நம்ம யாரோரையும் குற்றம் அல்ல. அதுலருந்து நான் என்ன பாடம் எனக்கு சொல்லி தர்றீங்க? நான் என்ன புரிஞ்சுக்கிறது? அப்படின்னா, ஒண்ணு நான் இனிமேல் நாட்டுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறதா? நாடுன்றது எப்படி நீங்க உருவாக்குனீங்க? எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு. அப்ப நான் என்னுடைய நம்ம ஒவ்வொருத்தருமே தன்னுடைய அதிகாரத்துல என்னது? நல்ல விதமாக என் இறைவனுடைய பாதையில நான் வாழணும். அதான் என்னுடைய அதிகாரம். கெட்ட வழிலாம் போகக்கூடாது. அதான் என்னுடைய அதிகாரம். இது என்னைன்னா கட்டாயப்படுத்திக்க முடியும். இல்லையா? என்னையும் என்னுடைய யார் வந்து நல்லதை கேட்கிறாங்கன்னு எனக்கு தெரியுதோ, சகோதரர், நேர்வழியில் சகோதரர் அவங்க. அவங்களையும் நம்ம சொல்லலாம். "எப்பா இந்த மாரி கூடாதுப்பா. ரொம்ப தப்பு இது. பிரச்சனை வரும்." சொல்லும்போது அது சொல்றத கேட்கிறவங்களா இருந்தா, அவர்கள் நேர்வழியில் சகோதரர்கள். அவங்கள தவிர மத்தவங்கள நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. எடுத்துச் சொல்லலாம். என்ன தவறுகள் நிகழுது? என்னெல்லாம் கஷ்டங்கள் நமக்கு ஏற்படுது? ஏன் ஏற்படுது? அப்படின்னு எடுத்துச் சொல்லலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு, ஆமா நம்ம கேட்ட விஷயம் சரிதான். சரியாத்தானே இருக்கு. நம்ம இந்த தவறுலாம் பண்றோம். அப்ப பண்ணக்கூடாதுன்னு அவங்க உணர்ந்து, இப்போ நேர்வழிக்கு அவங்க சுதந்திரமான பாதையில இறைவனுடைய பாதையிலிருந்து தடுக்காத அந்த பாதை. அதாவது மனிதன் நிம்மதியும் அமைதியுமா வாழ்ற தடுக்காத அந்த பாதையில நான் வாழணுமேன்னு ஒவ்வொருத்தரும் உணர்ந்து தானே வரணும். இல்லைன்னா கட்டாயப்படுத்துனா அப்புறம் மறுபடியும் அது இன்னொரு புதிய ஒரு மதம் மாரி ஆயிருமே. புதிய வழி. அந்த வழி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போறது, சிந்திக்காம போறதுங்கிறது ஒரு வழி. மதம், சமயம் என்ன வேணாலும் சொல்லு. அப்படி இல்லையே. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நல்ல எண்ணத்தோட பயணம் பண்ணும்போது ஒண்ணா போறோம்னு. சிந்தனையே இல்லாம ஒண்ணா போகும்போது அவர் கூட்டா போறாங்க. எந்த சிந்தனையும் இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, எல்லாரும் செய்றாங்க. ஆனா, இறைவனுடைய பாதையில, நேர் வழியில சிந்திச்சு ஒருத்தர் சொன்னா கூட, அது சரிதானா? அப்படின்னு சிந்திச்சு இப்ப பயணம் பண்றீங்க. இப்ப எல்லாரும் ஒண்ணா போறீங்க. தனித்தனியா ஒண்ணா போறீங்க. ஆனா சிந்தனையின் அடிப்படையில, தெளிவான அடிப்படையில போறீங்கன்னு அர்த்தம். சரியா? புரியுது. இதுக்குரிய கூலி எல்லாம் உங்கள் இறைவனிடம் இருக்கு. நீங்களா செய்யத்துக்கிற காரியத்தை நீங்களாவே கூட்டம் போட்டு, மேடை போட்டு, இன்னைக்கு பாராட்டு விழா, இன்னைக்கு நினைவு நாள், இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாராட்டு விழா வச்சு, அத நீங்களா உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே பார்த்துக்க வேண்டியது தான். ஒருத்தர் மத்தவங்க தோள தட்டி குடுத்துக்க வேண்டியது தான். இறைவனை பார்த்தா தெரியும்.
எல்லாரும் சேர்ந்து நல்லெண்ணத்தோட பயணம் பண்ணுறீங்க. யாரு ஒவ்வொருத்தரும் நல்லெண்ணத்தோட பயணம் பண்றதுனால பாதுகாப்பு நமக்கு நம்முடைய படைச்சவனே நம்ம பாதுகாப்பு தரும். இல்லைன்னா நீங்களே பாதுகாப்பு உருவாக்கிட்டு மற்ற மனிதர்களை தடுக்கிறீங்க. இப்ப அந்த மனிதர்கள் அவருடைய பாதையில் வாழ்வதை நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன செய்யலாம்? எப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சரியா தான் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம குடும்பத்திலே ஒரு பகை விவாதக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோமான்னு பாருங்க. உங்க தேவைகளுக்காக உங்க தேவைகளுக்காக நம்ம செய்யணும், அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஆனா அது என்னை பாதுகாக்குங்கிற எண்ணத்தோட நம்ம செய்யறது இருக்கு இல்லையா, அதன் காரணமாக நல்ல காரியங்கள் செய்யாம இறைவனை பாதையில் செலவிடாமல் நல்ல காரியம் மனசு அமைதியும் நிம்மதியோடும் மனிதன் இணக்கமாக வாழ்வதற்கான வழியை விட்டும் விலகியவராக நம்ம செய்யாம இருக்கணும். இப்ப சொல்லுங்க. புரியுதுங்க. புரியுது இல்லையா? ஆ இப்ப இதுல ஏதாவது நம்ம பிரிவா இருக்கிறோமே, அதுல ஏதாவது இதுல பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம மனுஷங்களா இருக்கும்போது அந்த பிரிவை ஏற்படுத்தவும் செய்ய மாட்டோம் நம்ம இல்லையா? குடும்பங்களே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்க வாழ்வதற்கான வழியை நம்ம வாழ்ந்துதான். நமக்கே பல விஷயம் புரியாம எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க, செஞ்சுட்டு இருக்கோம். சரின்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப சிந்தனை வயப்படும் போது நமக்கு புரியுது, இப்படி இல்லையே, இப்படி இருந்தா பிரச்சனை வருது, மனிதர்களுக்கிடையே பிரச்சனை வருது. அப்ப நம்ம நம்ம என்ன செய்யணும்? அப்படி ஒவ்வொருத்தரும் தனியாக நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை, அதை கட்டாயப்படுத்துற மாதிரி ஆயிடும். நல்லது கெட்டதை எடுத்து சொல்லிடுங்க, தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏற்றுக்கொள்வார்கள், தங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்வார்கள், நல்லதை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் அதை செவியேற்கட்டும். அவங்களா நீங்க சொன்னதுனால செஞ்சேன் அப்படி இல்லை, அப்படி இல்லை. சரியா இருக்கு அதனால செஞ்சேன். இப்போ அழகான உறவுக்காக அது மாறும். நல்ல உறவாக ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மேல நல்லெண்ணம் கொண்டவங்களாக நல்ல உறவாக அது மாறும். இந்த உறவுகள் இறைவனுடைய பாதையில பயணம் பண்ணும், சுதந்திரமானவர்களாக பயணம் பண்ணும். அவர்கள் எந்த ஒன்றும் தடுக்காது. இது சிறிய படிப்படியா நடக்கும். எப்படி படிப்படியா நம்ம கூட்டமாகி நம்மளெல்லாம் இந்த கூட்டம் நம்மளை ஒன்று சேர்க்கும். அவருடைய மக்களும் அவருடைய செல்வங்களும் அவளுக்கு எந்த ஒரு பயனும் தராது. அவங்க எதுக்கு அதிகரிச்சுக்கிறாங்க? மக்களையும் செல்வங்களும் எதுக்கு அதிகரிக்கிறாங்க? இது நமக்கு உதவும்னு. இப்ப பெரும் பெரும் படைகளை உருவாக்குறதுல மக்களை உருவாக்குறது இல்லையா? பெரும் குடும்பங்களை அவங்க பெரிய பெரிய இந்த ஊரே குடும்பம் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்ப என்ன நம்புறீங்க? அந்த மக்களை நம்புறீங்க நீங்க. படைச்சோன்னே நியாயமான வாழ்க்கையை நம்பலை நீங்க. அந்த மக்களை நம்புறீங்க, இல்ல செல்வத்தை நம்புறீங்க. இந்த இடம் பூரா எங்களுக்கு தான் அப்படின்னு நம்புறீங்க. இதை கொண்டு என்ன பண்றீங்க? மற்றவர்களை இறைவன் பாதையில் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவள் அதில் உள்ளவற்றை பயன்படுத்துவதற்கு நீங்க தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னுடையதுன்னு சொல்லிட்டீங்க, இறைவனுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்னுடைய தேவை அங்க இருக்கு, நான் போக முடியாது. நீங்க இறைவனுடைய பாதையை தடுக்கிறீங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு தெரியாம நம்ம எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் யோசிப்பேன் இல்லையா? யார் அப்படி செய்யறாங்களோ மொத்த திருட்டுத்தனம் பண்றான்னு சொல்றீங்க, அவனை தடுத்தது யாரு இல்லையா? தடுத்தது யாரு? அப்ப இது நம்ம பொதுவா சொன்னோம்னா எல்லாருக்கும் அதை எப்படி ஏன் அவங்க அப்படி எடுக்க விட்டுறது அப்படிலாம் கேட்பீங்க. அப்போ எடுத்து சொல்வது கடமை. நம்ம என்ன பண்றோங்கிறத ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உணர்ந்து செயல்படணும். அதுல இறைவன் எப்படி வழிகாட்டுறான் நமக்குன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனா நம்ம என்ன தவறுகள் செய்யறோம் அப்படின்றத விளங்கிக்கிட்டு தனித்தனியாக விளங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இறைவனுடைய பாதையில் திரும்ப வேண்டியங்களா இருக்கு. உள்ளத்தின் பாதையில் திரும்ப வேண்டியங்களா இருக்கு. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. என்ன கேள்வி வருது இப்போ? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு அர்த்தம் புரியணும், பொருள் புரியணும். பொருள் நமக்கு புரிய விடாம வச்சிருக்காங்க அப்படின்னா சிந்திக்க விடாம வச்சிருக்காங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லும் போது நாம் புரிஞ்சு கூடாதுன்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லதை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். அவன் நல்லதும் கெட்டதையும் நமக்கு எடுத்து சொல்றவங்கள அடையாளம் காணணும். இப்போ அவங்க நம்மளை நிர்பந்தப்படுத்துறது இல்லை, கட்டாயப்படுத்துறது இல்லை, இது இப்படித்தானு சொல்றது இல்லை, நல்லது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்றாங்க. இப்போ நம்ம நம்பிக்கை கொள்றோமா நிராகரிக்கிறோம். ஒவ்வொருவருடைய நல்லதை எடுத்து சொல்லுங்க, நல்லதின் பாதையில வழிகாட்டுங்க, கெட்டதை விளக்குங்க. அதுக்குரிய அந்த அந்த பரிகாரத்திற்குரிய அந்த பரிந்துரைக்கான கூலி உங்களுக்கு உண்டு. நன்மையை சிபாரிசு பண்ணீங்கன்னா நன்மை உண்டு, கெட்டதை சிபாரிசு பண்ணீங்கன்னா அதுக்குரியது உண்டு. நன்மைக்கு பல மடங்கு.
சரியா? வேற என்ன கேள்வி? இப்போ உரிமைன்னு ஒண்ணு இருக்கு, கடமைன்னு ஒண்ணு இருக்கு, பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ ஆஹ் உரிமைய உரிமைக்காக அறப்போர் செய்யறது சரிதானே? அது உரிமைதான், இது பொறுப்பு அப்படிங்கறதும் தெளிவா புரிய வேண்டியிருக்கு. சோ அது கொஞ்சம் தெளிவு தேவை. பொறுப்புன்றது நம்பிக்கை கொண்டவருக்கு எடுத்துச் சொல்வது கடமை. சரியா? பொறுப்பு எடுத்துச் சொல்வது கடமை. இப்ப நம்ம எப்படி நிம்மதியா அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல இறைவனுடையதுங்கிற எண்ணத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு விளங்கிக்கிட்டீங்களா? இப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு புரியும். உலகம் பூரா நடக்கூடிய பிரச்சனையை சொல்லிக்கிட்டு நீங்க அதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க செய்யறதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு மட்டும்தான். யாரு கேட்குறீங்களோ நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மட்டும்தான். நீங்க உலகத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பதில் உங்களுக்கு திருப்தி தராது. நம்மளை எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன செய்யக்கூடாது, அந்த தெளிவு மட்டும் வேகத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தவங்களுக்காக இல்லை. இன்னொரு மனிதன் அவன் ஜடம் இல்லைல்ல, அவன் மனுஷன் தானே. அப்ப நல்லதை எடுத்து சொல்லும் போது அவன் கேட்கிறான். கேட்கலைன்னா எடுத்து சொல்வதானே கடமை. அவன் எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு உலகத்துக்கே நன்மை செய்யறான், அதெல்லாம் வேண்டியது. ஒவ்வொருத்தரும் ஒரு உலகம், அவங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு வாழணும். சாதாரணமா சொல்றீங்க இல்லையா, தாயா மகளா இருந்தாலும் வாயும் வயிறும் வேலைன்னு சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? அப்போ தெளிவு நமக்கு கொடுக்கப்படும் போது அந்த தெளிவுல நான் என்ன செய்யணுங்கிறது தானே. ஒவ்வொருத்தரும் வாழ்வதற்காக எல்லாருக்கும் தானே கொடுக்கப்பட்டிருக்கு. காற்று எல்லாத்துக்கும் தானே. காற்றை நீ சுவாசிக்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நீரும் எல்லாத்துக்கும் தானே. நீங்க எப்போ அப்படி என்ன இந்த நிராகரிச்சு உரிமை கொண்டாடுறீங்க. இந்த தண்ணி எல்லாம் என்னதுன்னு சொல்றீங்க, இந்த ஆறு என்னதுன்றீங்க. அப்ப நீங்க நிராகரிப்பு தானே செய்றீங்க. எந்த நாடா இருந்தாலும் ஒரு நாடுன்னு ஆக்கிட்டீங்க, நீங்களா ஆக்கிக்கிட்டீங்க. அப்புறம் நீங்க இந்த தண்ணி யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க நிராகரிக்கலாம் இல்லையா? ஒட்டுமொத்த அந்த அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை பேருமே நிராகரிக்கிறீங்களா இல்லையா? இந்த ஆறு எங்களுடையதுன்னு நீங்க சொல்லும் போது நீங்க நிராகரிக்கிறீங்களா இல்லையா? இறைவனை நிராகரிக்கிறீங்களா இல்லையா? ஆமா. இதுக்கு மேல என்ன தெரியணும் நிராகரிப்புனா என்னன்னு? எந்த மனம் அப்ப அந்த தண்ணி குடிச்சிட்டு கொடுக்கட்டும்பா, அவங்க குடிக்கட்டும்பா, அவன் குளிச்சுக்கிட்டும்பா, அதை பயன்படுத்தட்டும்பான்னு சொல்லுதோ அந்த மனம் எவ்வளவு எப்படிப்பட்ட மேலான மனமாக இருக்குது. அந்த மனிதன் நல்லா, அந்த மனிதன் ஆணோ பெண்ணோ குடிக்கதானே கேட்கறாங்க, குடிக்கட்டும்பா, குளிக்க கேட்கறாங்க, சுத்தம் பண்ண கேட்கறாங்க, பயன்படுத்திக்கிட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த மனம் எவ்வளவு அழகான மனம். இது பூரா என்னது யாரும் தொடக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது, தண்ணியே தொடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய நிராகரிப்பா இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய நிராகரிப்பான வாழ்க்கை வாழ்ந்துக்கிறீங்க. இறை மறுப்பது. ஒரு மனிதன் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு நீங்கள் தடை விதித்தால் அவருடைய தேவைக்காக நீங்கள் எவ்வளவு பெரிய நிராகரிப்பு செய்றீங்க. அப்புறம் என்ன உரிமைன்னு சொல்றீங்க நீங்க? என்ன உரிமையை பத்தி நம்ம பேசுறோம்? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா உரிமை. உரிமைன்னு பேசினாலும் அது இறைவனுடையது தானே. வானங்களும் பூமியையும் படைத்தவனுடையது தானே. வேற என்ன உரிமை கொண்டாடுறீங்க? பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு கொடுத்துருக்கான், அவனுக்கு தேவையே இல்லை. மனித சமுதாயம் முழுமைக்கும் கொடுத்துருக்கான். அதை என்னது மட்டும் சொல்லி எனக்கு உரிமைன்னு சொல்லும் போது நீங்க நிராகரிப்பவளா ஆயிட்டீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு உரிமை? இப்போ அதற்குரிய தீர்ப்பு உங்கள் இறைவனும் இருந்து தானே வரும். நம்ம எப்படி சொல்ல முடியாது இல்லையா? எடுத்து சொல்லியாச்சு, வானங்களும் பூமியும் இறைவனுடையது. நீங்க என்னவா இப்ப முடிவு எடுக்க போறீங்க? என்னதுன்னு சொன்னீங்கன்னா நிராகரிக்கிறீங்க, அவ்வளவுதானே. யார் சொன்னால் பொறுப்பு என்ன? எடுத்து சொல்வது கடமை. பொறுப்பு இல்லையா? பொறுப்புன்றது கடமை, எடுத்து சொல்வது கடமை, கண்காணிப்பது அல்ல. யாரோருத்தருக்கும் எடுத்து சொல்லுங்க. நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு மணி நேரம் கேட்கிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயம் மனசுக்கு புரிஞ்சிருக்கு. ஒரு விஷயத்துல நம்ம விளங்கும் போதே அதுக்குள்ள போயிடும். அப்ப நம்ம எல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எது பண்ணிட்டு இருக்கோம், சரியா பண்றோமாங்கிற அந்த இதுக்குள்ள போகும்போது அடுத்தடுத்த விஷயத்த நம்ம கவனிக்க மறந்துடும், கேட்க கவனிக்க மறந்துடும். அப்போ நல்லது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரியுது. அது புரியும் போது நான் அதை வழிபடுறேன்னா அவ்வளவுதான். நான் அதான் பார்க்கிறேன். சிறுக சிறுக நான் உங்களுக்கு வேதத்தை இறக்குகிறேன், மறை இறக்குகிறேன், குரானை இறக்குகிறேன்னு சொல்றேன். அதாவது புரிதலை ஏற்படுத்துகிறேன். புரிதல் குரான்னா, மறைனா, வேதம்னா புரிதல்.
புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு இறக்குறேன், உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன்னு சொல்றேன். அப்ப அது வரைக்கும் என் இறைவன் என்னை மன்னிப்பவனாக இருக்கின்றான், என்னை பொறுத்துக் கொள்பவனாக இருக்கிறான், என்னை பொறுத்துக்கிறான். அதனால என்னை வாழ வைக்கிறான். அந்த காற்று எனக்கு பயன்படுது, அந்த நீர் எனக்கு பயன்படுது, அந்த உணவு, இந்த பூமி எனக்கு நல்லது செய்யுதுன்னு அவன் பொறுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெளிவுபடுத்த வேண்டியதை தெளிவுபடுத்தும் வரை அவன் வேதனை செய்வனாக இல்லை. அப்போ எனக்கு தெளிவாகிற வரைக்கும் அவன் பொறுமையா இருக்கான். தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது நான் படிக்கலைங்க, நான் கேட்கலைங்க அப்படின்னு நீங்க உங்களை நீங்க ஏமாற்ற முடியாது, உங்க இறைவனை ஏமாற்ற முடியாது, உங்களை நீங்க ஏமாற்றிக்க முடியாது. அது போல உங்க இறைவனை நீங்க ஏமாற்றிக்க முடியாது. வெளியே சொல்லும் போது எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, நான் படிக்கலைங்க, இந்த மொழி புரிய ஏதாவது சொல்லிக்கலாம். ஆனா உங்கள் இறைவனுக்கு தெரியும், உங்களுக்கு அது விளங்கி இருக்கு, நீங்க வேணும்னே மறுத்தீங்கன்னா அவனுக்கு தெரியும். அவன் கேள்வி மனுஷங்க கேட்க போறது இல்ல, உங்கள் இறைவன் கேட்க போகின்றான். அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவன்கிட்ட உங்களால ஏமாற்ற முடியாதுன்னு புரியுதா? அவங்களை ஏமாற்ற முடியாது. அப்ப அங்க திரும்புங்க, திருந்துங்க தான் சொல்றான். குற்றம் முடிக்கலையே, நான் தப்பு பண்ணிட்டேனே, நடந்து முடிந்ததை தவிர சொல்றேன். விளங்கிட்டீங்க இல்லையா? இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு, அதை விடுங்கன்றான். விட்டுட்டு வாங்க, நான் பாக்குறேன், நான் தானே உங்களுக்கு கூலி தரப்போறேன். நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? உங்களுக்கு இல்ல கூலி தரப்போறது நானு, நீங்க யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு என் மனது எனக்கு பொருத்தமாக வாழுங்கன்னு சொல்றான். நீங்கள் திருப்திப்படுத்த தகுதி படைத்தவன் உங்களுடைய இறைவன். நீங்க யாரை திருப்திப்படுத்துறீங்க? உங்க மனசு தானே அறிகிறான். நீங்க வெளியே காட்டிக்க முடியாது, மனுஷங்க பார்ப்பாங்க, பிரச்சனை கொடுப்பாங்க, பயப்படுறீங்க. சரி, மனசு தானே அவன் பாக்குறான். அந்த மனசுல என்ன என்ன இருக்குன்னு தானே பாக்குறான். அதை யாரும் அவங்க பாக்குறது இல்லையே, எந்த மனிதனுக்கும் அந்த தகுதி இல்லையே. அப்ப உங்க மனசுல உங்க இறைவனுக்கு பொருத்தமாக ஏன் நீங்க வாழ மாட்டேங்கிறீங்க? உங்க மனசுல வெளியில நிர்பந்தம் சொல்றீங்க, ஏதாவது கேட்டா எனக்கு நிர்பந்தம் இருக்கு, இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. சரி, ஆனா உங்க மனசுல அங்க யாரும் பாக்குறது இல்லையே, மனதை பார்த்துக்க கூடியவங்க யாரும் இல்லையே. அப்ப அங்க உங்க இறைவனுக்கு பொருத்தமாக ஏன் நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் மனதை உங்கள் இறைவன் தானே பாக்குறேன். நம்பிக்கை கொண்டு வரும். அவங்க குற்றம் பிடிக்க மாட்டாங்களே. தன் இறைவனுக்கு பயந்தவர்கள், அச்சம் கொண்டவர்கள், உள்ளச்சம் கொண்டவர்கள் உங்களை அறிவாங்க இல்ல. மற்ற மனுஷங்களுக்கு பயம் இருக்கு, அவங்க சொந்தங்களா இருக்கிறாங்க. சரியா? அப்ப உங்க மனசு தானே பாக்குறான். மிக கொடுமையான ஒரு மனிதன் தன்னுடைய துணையாக வந்திருந்தாலும், அந்த பெண் அல்லது அந்த ஆண் தன்னுடைய துணையை விட்டும் மிக கொடியவளாக இருந்தாலும் தன் இறைவனிடம் மனதை கொண்டு வாழலாம் இல்லையா? மனசுல இறைவனுக்கு பொருத்தமாக, என் இறைவனே, இந்த காரியம் என்னுடைய கட்டாயத்தின் காரணமா நிகழுது, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த எண்ணத்தோட நீங்க வாழலாம்ல. அந்த கெடுதிக்கு உங்க மேல உங்கள் இறைவன் உங்களை படைச்சா குற்றம் பிடிக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியுமே நீங்க பண்ணல, உங்க நிர்பந்தத்தின் காரணமா நீ செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியுமே. அது கூட தெரியாதவனா அவனுக்கு? உங்களை பற்றி நீங்கள் கருவறையில் இருக்கும் பொழுதே உங்களை பற்றி அறிந்தவனுக்கு இல்லையா? அவனுக்கு தெரியாதா நம்மளை பத்தி? அப்ப அங்க நீங்க தூய்மையாக உங்கள் இறைவனுக்கே உரியவர்களாக அங்க வாழுங்க. அங்க ஒருத்தரும் வாழுங்க. அனுபவமும் அநியாயம் செய்யறது இல்லையா? அவன் வாழத்தானே சொன்னா. ஏன் நீங்க சுமையை தூக்கிக்கிறீங்க, பொறுப்பு தூக்கிக்கிறீங்க? எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. எல்லாருக்கும் நான் தான் பொறுப்புன்னு எப்படி சொல்றீங்க? நான் கேட்க வர்றது என்னன்னா, இப்போ பெண்கள் அப்படின்னும் போது அந்த உரிமைன்னு வார்த்தை சொல்றதா இல்ல என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. பெண் ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது, பெண்களோட பொறுப்பு, ஆண்களோட பொறுப்பு, அந்த மாதிரி கணவன் மனைவி, அது குடும்பம் இல்ல புகுந்த வீடு எதுவா இருந்தாலும் அப்படி சொல்றேன் நானு. அப்போ அங்க எது உரிமை, அப்போ எது கடமை, அப்படி கேக்குறேன். நம்பிக்கை கொண்டவருக்கு அறிவிக்கிறாமா? ஆனா நம்ம எல்லாரும் தான் ஒரு தனித்தனியா சட்டங்களை வாழ்றோமே. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சட்டம் வச்சிருக்கீங்க, நாடுன்னு பிரிச்சுக்கிட்டீங்க, நாடுன்னு சட்டம் வச்சிருக்கீங்க. அந்த சட்டமும் ஓரளவுக்கு நியாயமாக, அதாவது இறைவன் என்ன அறிவிக்கின்றானோ அதன்படி. சில சட்டங்கள் இறைவனுக்கு விரோதமாக வச்சிருக்காங்க. பெரும்பாலான சட்டங்கள் ஒரு நியாயத்தின் அடிப்படையில இருக்கு. அந்த நியாயம் என்றது இறைவன் அறிவிச்சது தான் இல்லையா? அங்க அப்படி ஒண்ணு வரும்போது நீங்க அந்த சட்டத்தை அணுகுங்க. விரோதமாக இருக்கும்போது நீங்க ஒரு அமைப்புல இருக்கீங்க,
அந்த அமைப்பு சட்டம் விரோதமா இருக்கு. நீங்க நாட்டோட சட்டத்துக்கு போங்க. நாட்டோட சட்டம் எல்லாத்துக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக கொடுக்குது இல்லையா? இப்ப நம்ம நாட்டுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக கொடுக்குது. அவங்களுக்கு தனித்தனி எல்லாம் கிடையாது. பணக்காரன் ஏழை அப்படிலாம் கிடையாது. அப்ப நியாயமா சட்டத்தை அணுகுங்க. உங்க நியாயத்தை சரியா சட்டத்தை அணுகுங்க. சொல்லும் போது கேட்டுக்கிட்டாங்கன்னா ஒண்ணும் இல்லை. இறைவனுடைய புத்தகத்தில் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கோ அதை சொல்லும் போது கேட்டா சரிதான். கேட்காதவங்களா இருக்கும்போது நாட்டின் சட்டத்தை அணுகுங்க. நாட்டின் சட்டத்தை அணுகுங்கம்மா, தவறானதா இருக்கும்போது. இப்ப அங்கே சட்டத்துல இருக்கிறவங்களே இப்போ தவறுகளாக இருந்தாங்க அப்படின்னா, தவறுக்கு தான் தர போறாங்க அப்படின்னா, இப்ப நீங்க உங்களுடைய தூய்மை இருக்கு இல்லையா? மனதின் தூய்மை, உங்களுடைய நல்லெண்ணம் இருக்கு இல்லையா? உங்களுடைய இறை உள்ளட்சம் இருக்கு இல்லையா? அது உங்களை பாதுகாக்கும். நல்லவர்களிடையே உங்களை சேர்த்து வைக்கும். உங்களுக்காக பேசக்கூடியவங்க நல்லவங்களா வந்து சேருவாங்க. நீங்க நல்லபடியா இருக்கும்போது. நம்மளே அநியாயம் பண்றதுக்காக அதிகாரியிடம் நெருங்காதீர்கள். ஒரு சட்டத்திட்ட போகும்போது அதிகாரி அங்க யாரு? வக்கீல் இல்லையா? வக்கீலு, நீதிபதி இவங்க தான் அதிகாரிகள் சட்டத்திட்ட போகும்போது. இல்ல காவல்துறை இருக்கு, அவங்க எல்லாமே அதிகாரிகள் இல்லையா? சட்ட சிக்கலுக்காக போகும்போது. அப்போ நீங்க அநியாயம் செய்வதற்காக அதிகாரிகள் நெருங்காதீங்க. நல்லதுக்காக நீங்க நெருங்கலாமே. நீங்க நல்லதாக இருந்து, நல்லதற்காக, நீங்க நியாயத்துக்காக, நீதிக்காக அதிகாரிகளை நீங்க நெருங்குற தவறும் இல்லையே. தவறான எண்ணத்தோடு அதிகாரியை நெருங்காது தானே வழிகாட்டி இருக்கிறான். நல்ல எண்ணத்தோடு நெருங்கலாமே. அவங்களும் மனுஷங்க தானே, அதிகாரிகளும் மனிதர்கள் தானே. அப்போ உங்களுக்கு அந்த நல்ல மனிதர்ல உங்களோட சேர்த்து வைப்பானே அவன் இல்லையா? உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு. இரு கூட்டங்கள், ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு கூட்டம் உங்களுக்கானது உண்டுன்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு அக்கிரமமாக இருக்கக்கூடிய இடத்துலயும் நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க ஒரு கூட்டம் அங்க இருப்பாங்க. புரியுதா? இறைவனுடைய வாக்கு அது. நாம் மனிதரில் சிலரை கொண்டு தடுக்காதிருக்காவிட்டால் பூமியில் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும். அப்போ தடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லயும். நம்ம நல்லவங்களா இருந்தோம்னா நல்லவர்களை நம்ம பார்க்கலாம். நம்ம கெட்டவர்களாக இருந்தோம்னா கெட்டவர்களை நீங்க பார்க்கணும். அப்ப நம்ம இறைவனுக்கு பொருத்தமாக இறைவனை திருப்தியாக வாழும் பொழுது அந்த பாதையை அவன் காட்டுவோம். நம்மகிட்ட தவறுகள் இருக்கு. அந்த தவறுகளுக்காக அங்கங்கே சில சோதனைகளை கொடுத்து திருத்திறக்காக திருந்தி வாங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு திருப்தியோட வாங்க. நீங்கள் திருப்திப்படுத்த தகுதி படைத்தவன், நீங்கள் பயப்படுவதற்கு தகுதி படைத்தவன் உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு வருவோம். அதுக்கு இறைவன் உதவி தேடுவோம். அதுக்குத்தானே நம்மளோட நல்லவர்களை வாழ வைக்கிறான், வழிகாட்டக்கூடியவங்களை வாழ வைக்கிறான். எங்க வழிகாட்டக்கூடியவங்க? நம்முடைய உள்ளத்தின் பாதையில் வழிகாட்டக்கூடியவங்களை நம்மளோட வாழ வைக்கிறது காரணம். நம்ம வேற எங்கும் திரும்பிடக்கூடாது. உள்ளத்தின் பாதையில திரும்புங்க, உங்க இறைவனின் பாதையில் திரும்புங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இறைவன் பாதையில் திரும்புங்க. அதுக்குத்தானே. சரியா? இல்லைன்னா நீங்க நாட்டோட சட்டத்தையும் நாட்டுடைய அமைப்புகளையும் நீங்க குறை சொல்ற மாதிரி ஆயிடுவீங்க இல்லையா? அப்போ அங்க அநியாயம் நடக்குது, நல்லதும் நடக்குது. அப்ப அந்த நல்லவர்களை உங்களோட ஒன்று சேர்ப்பதற்கு உங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்றோம். நம்ம நல்லபடியா இருந்துட்டு நம்ம அக்கிரமம் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு எல்லாம் நல்லது செய்ய நினைச்சோம்னா நல்லதா நடக்கணும்னு அப்ப நம்ம இறைவனை மிகச்சில்லாம் நினைக்கிறோமா? எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வத்தில் இருந்தாலும் உங்கள் இறைவனும் இருந்து நீங்கள் தப்ப முடியாதுன்னு புரியுது அவங்களுக்கு. இப்ப என்ன? அப்போ அநியாயம் நடக்கும்போது அதுக்கு துணை போகாம அறப்போர் நம்ம மீது கடமையா இருக்கு அப்படின்னு நினைக்கலாமா? ஆமா, அறத்துடன் வாழ்தல். சரியா? அறத்துடன் வாழ்தல். அறத்துக்காக நம்ம எதிர்த்து நிக்கிறோம். போர்னா என்ன? எதிர்த்து நிற்கிறது. எதை எதிர்த்து நிக்கிறோம்? கெட்டதை எதிர்த்து நிற்கிறோம். அறத்தோடு வாழ்வதற்காக கெட்டதை எதிர்த்து நிற்கின்றோம். இது அவங்க சண்டை, போர் அப்படின்னு வேற பேரா மாத்திக்கிட்டாங்க. அப்புறம் முழுசாவே போர்னு மாத்திக்கிட்டாங்க, அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அறத்தோடு வாழ்வதற்கு எதிர்த்து நிற்கின்றோம், கெட்டதை எதிர்த்து நிற்கின்றோம். அவ்வளவுதான். இதை நீங்க போர்ன்னு சொல்லுங்க, அறப்போர்னு சொல்லுங்க, என்ன வேணா. அறத்துடன் வாழ்வதற்கு நாம் கெட்டதை எதிர்த்து நிற்கின்றோம். எப்படி நிற்கிறோம்? சட்டத்தை கொண்டு, அதாவது அறத்தை கொண்டே நிற்கிறோம். எது நாட்டின் சட்டமோ, சட்டம் தவறா இருந்தா எல்லாரும் யாரா கேட்பாங்க இல்லையா? நாளைக்கு நமக்கே பிரச்சனை வந்துடும் கேட்பாங்க.
அப்ப அந்த சட்டத்தை கொண்டு அங்கே உதவி செய்யக்கூடாது. சட்டத்தை வளைக்கிறவங்க இருப்பாங்க, தவறான பாதையில வளைக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப நம்ம நியாயத்தோடு இருக்கும்போது நமக்கு உதவி செய்யக்கூடவங்க இருப்பாங்க. இதுதான் நம்பிக்கை. என் இறைவன் நம்பிக்கை கொண்டவரை பாதுகாப்பது அவனது கடமைன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எவ்வளவு நிர்பந்தத்துல இருந்தாலும் புரிதல் இல்லாம நீங்களாக உன்னை ஏற்படுத்திக்கிட்டு அது இறைவன் சொன்னான்னு சொல்றீங்க இல்லையா? இப்பதான் கேள் இப்பதான் கேள் நீங்க பெருமையை விரும்புறீங்க. நீங்க பெருமையை விரும்பும் பொழுது அது இறைவனுக்கு பொருத்தமானது இல்லை. நான் ஊருக்காக சொத்தம் பூரா செலவழிச்சேன், அந்த பெருமைக்காக தானே. பெருமைக்காக நல்லெண்ணத்தை கொண்டா செலவழிச்சீங்க இல்லையா? இல்ல இல்ல. அப்ப நல்லெண்ணத்தை கொண்டு செலவழிச்சுட்டு அதுக்கு ஒரு கெடுதி வருமா? அறியாமையில நீங்க செய்யறது எந்த ஒரு காரியத்தையும் சிந்திக்காம செய்யக்கூடாது இல்ல. அப்படி சிந்திக்காம செஞ்சீங்கன்னா அடிமையாயிருவீங்களா இல்லையா? எத்தனை ஆண்டு காலம் அடிமையாக? ஏன் அடிமையானாங்க? யார்? மனிதர்கள். யார் அடிமையாக்குனா? நம்ம ஒரு தலைவரை ஏற்படுத்தணும், அந்த தலைவர்கள் அவர்களுக்கு அடிமையானாங்க இல்லையா? ஆனா நம்மளும் சேர்ந்து அடிமையானோம், இப்படித்தானே? தலைவரை நம்ம தானே ஏற்படுத்தணும், அரசர்களாக நம்ம தானே ஏற்படுத்தணும். அவர்கள் அடிமையானாங்க, அப்ப நம்மளும் சேர்ந்து அடிமையாயிட்டோம். அப்போ விளங்கி கொள்ளாம வாழும்போது அவருடைய சிக்கலை போதுமானதா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இறைவனுக்கு பொருத்தமா வாழணும்ல நம்ம பொறுத்தணும். இப்ப நாட்டிலேயே நல்லது நடக்கும், ஊர்லயும் நல்லது நடக்கும், வீடுகள்லயும் நல்லது நடக்கும். நம்புங்க, இது இறை நம்பிக்கை. இதுக்கு மேல கட்டடத்துக்குள்ள போய் நீங்க வந்து உள்ள வந்துட்டாலே எல்லாம் சரியா போய் நினைச்சீங்கன்னா, இந்த கட்டடத்துக்குள்ள வந்துட்டு நீங்க சொல்ல விஷயங்கள்லாம் செஞ்சோம்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நினைச்சீங்கன்னா, இது என்ன விதமான மூட நம்பிக்கை? இது ஒரு தெளிவும் இல்லாம இந்த கட்டடத்துக்குள்ள வந்தாலே போதும், எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படியே இதை காலங்காலமா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்ன நல்லது நிகழுது அப்படின்ட்டு அந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து அதிகாரம் பண்றாங்க. அந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து இல்லையா தங்களுடைய பெருமைகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க, தங்களுடைய செல்வ செருக்குகளை காட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஒருத்தரும் நான் இறைவனுக்கு பொருத்தமாக வாழணுமேங்கிற எண்ணத்தோட மற்றவர்கள் அவங்கவுங்க பார்க்கணும். நம்மளை பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் தன்னை தனித்தனியா பாருங்க. நான் எப்படி இறைவனுக்கு பொருத்தமா வாழ்றதுன்னு பாருங்க. சரியா? இப்ப என்ன கேள்வி இருக்கு? அதாவது கொடுத்ததுல இருந்து கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம எங்க தப்பு பண்றோம், நம்ம எங்க கெட்ட குணங்கள்ல இருக்கோம், அந்த கெட்ட குணங்கள் நீக்கப்பட வேண்டியிருக்கு, நல்ல குணங்கள்ல இருக்க வேண்டியிருக்கு, இதெல்லாமே இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அதுதானே பார்க்கணும். நான் எதுக்காக புத்தகத்தை எடுக்கிறோம்? மறை வேதத்தை எதுக்காக எடுக்கிறோம்? நம்ம நல்லபடியா வாழ்றது தானே. ஊருக்கு உபதேசம் செய்யவா? இல்ல, கேட்கிறவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. உபதேசம்னு தான் செய்யாம வெறுமனே சும்மா சொல்றதா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீங்க விளங்கிக்கிட்டு இதை எடுத்து சொல்லுங்க. மற்றவர்களை நன்மை செய்யுமாறு ஏவுறீங்க, உங்களை மறந்துறீங்கன்றான். அப்ப நம்மளும் நேர்வழியில் நின்று மற்றவங்களையும் நன்மையின் பக்கம் ஏவி தீமையை விலக்கி அதை ஒருத்தரும். அப்ப நான் அதுக்கு முன்னாடி நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிந்ததுல என்ன புரிஞ்சுக்கிறேன்? என்கிட்டயும் தவறுகள் இருக்கு, எனக்கு இதை நீக்குவதற்கும் என்னுடைய இறைவன் உதவி எனக்கு தேவை. அதிக அதிகம் நான் என்னுடைய உள்ளத்தின் பாதையில திரும்பும் போது என் இறைவன் எனக்கு வழிகாட்டுறான். அது வரைக்கும் நான் செய்த தவறுகளை என் இறைவன் மன்னிக்கிறவனா இருக்கிறான். அதனால என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். அணுகளும் அநியாயம் செய்ய மாட்டான், எனக்கு உதவி செய்யறான். உதவி செய்வாங்கிறத நம்பிக்கை, இறை நம்பிக்கை இல்லையா? நல்லது நீங்க நம்புறீங்க, நான் நல்லபடியா இருக்கணுங்கிற நம்பிக்கை அப்படின்னு நம்புறதுல என்ன தவறு இருக்கு? நான் நல்லபடியா வாழணும். ஏன் இப்படி நினைக்கிறேன்? சில நான் தவறுகள் பண்ணியிருக்கிறேன், அதனுடைய கூலி எனக்கு வராம, அவருடைய கஷ்டங்கள் எனக்கு வராம இருக்கணும். நான் இப்ப திருந்தினா நிச்சயமா எனக்கு வராது. இதான் நம்பிக்கை. என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்துட்டேன். இது வரைக்கும் என்னை பாதுகாத்திருக்கான். இனி அந்த தவறு பக்கம் நான் போகக்கூடாது. என்னை மன்னிச்சு என்னை வாழ வைப்பான். இதுதான் நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கை. அப்ப நான் நன்மைகளை வாழணும். என்ன விளங்கி இருக்கணும் அதை எடுத்து சொல்லிட்டு வரணும். இதுதானே நம்பிக்கை. இது எந்த காரியம், எந்த தொழில் நீங்க செஞ்சாலும் அதை செஞ்சுட்டு வரலாம்ல. இதை செய்யறதுக்கு என்ன ஆன்மீகவாதியா வரணும்? ஆன்மீகம் எல்லாருக்கும் தானே. ஆன்மீகம்ன்றது தூய்மை, நன்மைன்னு அர்த்தம். நன்மை எல்லாருக்கும் தானே வேணும். நல்லது எல்லாருக்கும் தானே வேணும். நல்லதை நான் ஏற்றுக்கணும், கெட்டதை விடணும். இதுதானே ஆன்மீகம். வேற என்ன ஆன்மீகம்? இது எல்லா மனுஷனுக்கும் தேவையில்லை. அப்படி இல்லாத மனுஷன் யாரு? அப்படி இல்லைன்னா மனுஷனாவே இல்லைன்னு அர்த்தம். சரியா? வேற எதுவும் இருக்கா கேள்வி? சரி, அடுத்த வாரம் பார்க்கலாமா? நல்லது. நல்லபடியா இருந்தது.